இன்றைக்கி நான் உங்ககிட்ட என்ன கதையோடு வந்திருக்கேன்னா, ஒரு பொந்தியானால பாதிக்கப்பட்ட ஒரு பையனோட கதையை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னுக்கு இது வரைக்கும் நீங்கள் பொந்தியானாவை பற்றி உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா, தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, நான் என்னோட இந்த சேனல்லே பொந்தியானாவை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன். அதை போய் பார்த்துட்டு வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாவே கதை புரியும். அப்படி என்னதான் அந்த பொந்தியானால அந்த பையனுக்கு ஆணுச்சுன்னு வீடியோக்குள்ளே போய் நம்ம தெரிஞ்சுக்குவோம். சரியா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஒரு பொந்தியானால பாதிக்கப்பட்ட ஒரு பையனோட கதைன்னு சொன்னேன் இல்லையா. அந்த பையன் வேலையை முடிச்சுட்டு தன்னோட அதாவது கம்பத்துக்கு போகும்போது நடுவில் நடந்த ஒரு சின்ன சம்பவம் தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நான் உங்ககிட்ட பையன்னு சொன்னதுனால நீங்கள் அது ரொம்ப சின்ன பையன் நினச்சிக்காதீங்க. அது ஒரு வளர்ந்த ஒரு பையன் தான். ஒரு 20-25 வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு பாயை பற்றின கதை தான். பாயா சொல்லுவாங்க, ஒரு ஆம்பளை ஆளுன்னே சொல்லிடுறேனே. அந்த ஆள் வேலை முடிச்சுட்டு தன்னோட கம்பத்துக்கு போயிட்டுருக்காரு. அதாவது கம்பனா கம்பம், தமிழ் கிராமம் இல்லையா. அந்த கம்பவுண்டுக்கு அவர் போக வழியில் ஒரு கிளாப்பா சாவிட்டு இருக்கு. அந்த கிளாப்பா சாவிட்டை தாண்டி தான் அவரோட கம்பத்துக்கு அவர்னால போக முடியும். எப்பவும் போல் அன்றைக்கும் அந்த ஆள் அவரோட வேலையை முடிச்சுட்டு தன்னோட மோட்டர் பைக் எடுத்து 7 மணிக்கு அந்த கம்பெனியை விட்டு வெளியே வர்றாரு. அவர் 7 மணிக்கு கம்பெனி விட்டு வெளியானாருன்னா அந்த கிளாப்பா சாவிட்டு இருக்கு இல்லையா, அவர் கம்பத்துக்கு போகிறதுக்கு முன்னுக்கு அந்த கிளாப்பா சாவிட்டை தாண்டி தான் அவர் கம்பவுக்கு போகணும் இல்லையா. அவர் கம்பவுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கம்பவுங்கன்னா கிராமம். அவரோட கம்பவுண்டுக்கு அவருக்கு போகிறதுக்கு முன்னுக்கு அந்த கிளாப்பா வீட்டில் என்டர் பண்ணி அதை தாண்டி அதில் ஒரு அரை மணி நேரம் அவர் வண்டியை ஓட்டிகிட்டு போனால் மட்டும்தான் அவரோட கம்பவுண்டுக்கு அவர் போய் சேர முடியும். அன்றைக்கும் அதே மாதிரியே கம்பவுண்டில் என்டர் பண்ணி அவர் வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. கிளாப்பா சாவிட்னாலே உங்களில் நிறையா பேர்த்துக்கு தெரியும். அதுவும் 7-8 மணினா அவ்வளோவா ஆளுங்க இருக்க மாட்டாங்க. அந்த கிளாப்பா சாவிட்டில் வேலை செய்கிறவங்க கூட அத்தனை மணிக்கு அங்கே இருக்க மாட்டாங்க இல்லையா. யாராவது ஒரு ஆள் எப்போவாது அந்த கம்பத்துக்கு போயிட்டு அந்த கம்பவுண்டுக்கு போயிட்டு வெளியில் உள்ளுக்கு போயிட்டு வரும்போது இந்த மாதிரி ஜாராங்களாம் 2 பேரும் ஒன்றா பார்க்குறது ஜாராங்க. ஏன்னா நைட்டில் யாரும் கிளாப்பா சாவிட்டுக்குள்ளே அந்த அளவுக்கு சுற்ற மாட்டாங்க. வேலை முடிச்சுட்டு போடுறவங்க இந்த மாதிரி தான். அந்தவும் போகிறது ரொம்பவே கம்மியாக தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் தான் இந்த ஆளும் அவரோட வேலையை முடிச்சுட்டு அந்த கிளாப்பா சாவிட்டுக்குள்ளே போயிட்டுருக்கும் போது அவர் போயிட்டுருக்கிற அதே ரோட்டில் ஒரு மலாய்க்கரிச்சி துடுங்களா, அது பச்சை கலர் ட்ரெஸ் தான் போட்டிருக்கா. அவள் போட்டிருக்கிற துடுங்க, அவள் போட்டிருக்கிற பாஜி குரும் எல்லாமே பச்சை கலர் தான். அவளும் வேலை முடிஞ்சு போயிட்டுருக்கா. அவள் கையில் ஒரு இந்த சாப்பாடு பேக்கெலாம் வச்சுருப்பாங்க இல்லையா, வேலைக்கு போகிறவங்க அந்த சாப்பாடு பேக்கு அந்த பாட்டி இருக்கிற பேக்கெலாம் வச்சுட்டு நடந்து அந்த கம்பத்தை நோக்கி தான் அவளும் போயிட்டுருக்கா. இவர் என்னடா இது இந்த ராத்திரி இல்லை, அதாவது இந்த ராத்திரி 8 மணிக்கு 7-8ன்னு சொன்னேன் இல்லையா. இத்தனை மணிக்கு இந்த ராத்திரியில் கையில் டார்ச் லைட்டு கூட இல்லாமல் இவர் நடந்து போயிட்டுருக்கல, நம்ம உதவி செய்வோன்னு சொல்லி இவர் அங்கே போய் அந்த மலாய்க்கரிச்சிக்கிட்ட நீ எங்கே போகிற, அவர் இருக்கிற அந்த கம்பவுங்களே அந்த கம்பவுண்ட் பேரை சொல்லி அந்த கம்பவுண்டோட பேரை சொல்லி இவர் கேட்குறாரு. அதுக்கு அந்த மலாய்க்கரிச்சி சொல்லியிருக்கா, ஆமாம் நானும் அங்கே தான் போகிறேன், இன்றைக்கி என் வீட்டிலேருந்து வர முடியாத ஒரு சூழல், அதனால தான் நான் நடந்து போயிட்டுருக்கேன், எனக்கு நீ உதவி செய்கிறியான்னு அவளும் கேட்குறா. இவரும் நானும் அந்த கம்பத்துக்கு தான் போகிறேன், வா நான் உன்னை கூட்டிகிட்டு போய் விடுறேன்னு சொல்லி அந்த மலாய்க்கரிச்சை அவர் மோட்டரில் ஏற்றிக்கிறாரு. அவளை மோட்டரில் ஏற்றுனதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கும் போது கேட்பாங்க இல்லையா, அவங்கள பற்றின டீட்டெயில், எங்கே வேலை செய்கிற, எப்போ வேலை முடிச்சு, தினமும் இப்படி தான் வருவேன்னு நார்மலாக பேசுகிற மாதிரி அவர் பேசிக்கிட்டு வராரு. அவளும் அவரை கேட்குறதுக்கெல்லாம் பதில் சொல்கிறா. அவளும் சில கேள்விகளை அவர்கிட்ட கேட்குறான். அதுக்கு அவரும் பதில் சொல்லிவிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்காங்க. இப்படியே ஒரு 5 நிமிஷம் தான் வண்டி போயிருக்கோம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரே நாத்தடிக்க ஆரம்பிக்குது அந்த கிளாப்பா வீட்டுக்குள்ளே அவருக்கு. என்னடா இது இவ்வளோ நேரம் இந்த வாடை இல்லையே, இதுக்கு முன்னுக்கும் இந்த வாடை இல்லை, இதுக்கு முன்னுக்கு நான் தினமும் அவர் அந்த வழியில் போயிட்டு வராரு இல்லையா, அப்படிலாம் போயிட்டு வரும்போது கூட இந்த அளவுக்கு இந்த வாடை அடிச்சதில்லை, என்ன இன்னைக்கு இப்படி நாறுதுன்னு சொல்லி அவகிட்ட கேட்குறாரு. உனக்கு வாடை அடிக்குதா, ஏன் திடீர்னு இப்படி வாடை அடிக்குதுன்னு அவகிட்ட கேட்கும்போது அவள் எதுவுமே பேசல, அமைதியாக தான் உட்காந்துருக்கா.
அந்த வாடை வந்து இருக்க இருக்க ரொம்ப அதிகமாக அவர் பக்கத்தில் வீசுகிற மாதிரி இருக்குது. அவர்னால முடியவே இல்லை. அவருக்கு ஒரு தகட்டிக்கிட்டு வாந்தி வர்ற மாதிரி ஒரு இதாகிருச்சு. அது மட்டும் இல்லை, அவர் மோட்ரு வந்து இன்னமும் வெயிட் ஆகுது. 2 பேர் இருக்கிறதோட இன்னும் அதிகமாக வெயிட்டாக இருந்தால் மோட்ரு எப்படி திணறிக்கிட்டு போவோம், அந்த மாதிரி அந்த மோட்ரு போக ஆரம்பிச்சிருக்கு. அவர்னால ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்பவே முடியாமல் போகுதுன்னா வந்து எப்படின்னா வந்து அந்த மோட்ரு வந்து ரொம்பவே வெயிட்டாக இருக்குது. அவர்னால வேகமாக போக முடியல. அது மட்டும் இல்லை, அந்த நாத்தம், அந்த துர்நாத்தம் சொன்னேன் இல்லையா, அது ரொம்ப பக்கத்துலேயே அடிக்குது. அவருக்கு திகட்டிட்டு வர்ற மாதிரி ஒரு தாங்க முடியாத ஒரு நாத்தம். இந்த மோட்டரும் வேகமாக போக மாட்டேது, இந்த வாடையும் அளவுக்கு மீறி அடிக்குது. எப்படியாவது வேகமாக போயிடலான்னு சொல்லி அவர்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வேகமாக அந்த மோட்டரை திக்கான் பண்ணி எடுத்தாலும் அது ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. பின்னாடி உட்காந்துட்ருக்குற அந்த மலாய்க்கரிச்சிக்கிட்ட பேசிக்கிட்டே வந்தார் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி அவர் பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது அவகிட்ட திரும்பவும் கேட்குறாரு, இந்த ரோட்டில் தினமும் நான் வருவேன், என் மோட்ரு இந்த மாதிரி வெயிட்டாகவும் இருந்ததில்லை, இந்த மாதிரி வாடை அடிக்கவும் இல்லை, நான் உன்கிட்ட கேட்குறேன், நீ எதுவுமே சொல்ல மாட்டேறியா, உனக்கு இந்த வாடெல்லாம் அடிக்கலையான்னு அவகிட்ட கேட்கும் போது அவள் இல்லைன்னு ஒரே வார்த்தை தான் சொல்கிறான். இல்லைன்னு அவள் அந்த ஒரு வார்த்தை சொன்னா இல்லையா, அதுதான் அவர்கிட்ட அவள் பேசின கடைசி வார்த்தை. அந்த வார்த்தை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அவர் ஷோல்டர் மேலே அவள் கை வச்சு தான் அவள் கையை எடுக்கவே இல்லை. அவர் எவ்வளோ பேசியுமே அவருக்கு ரிப்ளை கொடுக்கவே இல்லை. அவருக்கு அந்த நாத்தம் வேற, அந்த மோட்ரு வெயிட்டு வேற, ஒரே குழப்பத்தில் அவள்கிட்ட பேசிட்டு போயிட்டே இருக்காரு. அவள் எதுவுமே பேச மாட்றா. இவருக்கு அதுவும் சரி, என்ன இவ்வளோ நேரம் பேசிட்டு வந்தா திடீர்னு பேச மாட்றா. ஷோல்டர் வேலை கை வச்சா இல்லையா, அவள் கை வச்சது ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்து எதுவுமே இல்லை, நார்மலாக ஒரு ஆள் கை வச்ச மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் அவள் கை வச்ச இடம் வந்து அவருக்கு வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு மாதிரி அழுத்துற மாதிரி அந்த வலி அவருக்கு வர ஆரம்பிச்சிச்சு. அப்படி அவரோட ஷோல்டர் வந்து வலிக்கும் போது அவர் யதார்த்தமாக அவரோட அந்த கண்ணாடியில் அவளோட கையை பார்த்துருக்காரு. அது சாதாரண கை இல்லை, ரொம்பவே அந்த நெகம் இல்லை, அந்த நெகம் அப்படியே வளர்ந்து நீட்டாக அழுகி போன மாதிரி ஒரு கையை பார்த்து பயந்துருக்காரு. பயந்து அவர் அந்த கண்ணாடியில் பார்க்கும் போது தான் அவரே ஷாக் ஆகிட்டாருன்னே சொல்லலாம். அப்படி அந்த ஆள் அந்த கண்ணாடியில் என்னத்தை பார்த்தாருன்னா, அவர் அந்த மோட்டரில் ஏற்றுனது வந்து ஒரு அழகான மலாய்க்கரிச்சி பச்சை உடு போட்டு இருந்தான்னு சொன்னேன் இல்லையா, இப்போ அந்த கண்ணாடியில் பார்த்தது ஒரு கொடூரமான பொந்தியானா. அது பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, மூஞ்சி வந்து வெட்டி வச்ச அந்த பூசணிக்காயா இல்லை அந்த திம்பிக்காய் இருக்கும் தெரியுமா, திம்பிக்காயை வந்து சொரண்டுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மூஞ்சி, கண்ணு ரெண்டும் அப்படியே, இந்த கண்ணுக்கு இது வந்து அப்படியே ஃபுல்லாக கருப்பாக ஓட்டையாக இருக்குது. இந்த பல்லெல்லாம் வந்து ரொம்பவே நீட்டாக கூராக அசிங்கமாக, அந்த உருவத்தை வந்து சொல்லவே முடியல, அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான உருவம். பச்சை கலர் துணி வந்து வெள்ளை கலராச்சு. அவளோட முடி அந்த கண்ணாடியில் அவர் பார்க்கும் போது அப்படியே பறந்துட்டு இருந்திருக்கு. நான் சொல்கிறது இவ்வளோ நேரம் சொல்கிறேன், ஏன்னா அவர் பார்த்தது வந்து செகண்ட் கணக்கு தான். அவர் பார்த்த வேகத்துக்கு போயிட்டு இருந்த அந்த மோட்டரை அப்படியே என்ன சொல்லுவாங்க, அப்படி பார்த்தா என்ன ஆகும், மோட்டரோடு விழுந்துருவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் அந்த செம்மண் தோட்டத்தில் வந்து அந்த கிளப்பசாவி தோட்டத்தில் விழுந்து எந்திரிச்சு அவர் ஓடி இருக்காரு. ஓடின வேகத்துக்கு வந்து மோட்டரை கூட எடுக்கல, விழுந்தா விட்டா போதுண்டான்னு சொல்லி அங்கேருந்து தலை தெறிக்க ஓடி இருக்காரு. அப்படி அவர் ஓடும் போது திரும்பி பார்த்துருக்காரு. திரும்பி பார்த்தப்போ அந்த பொந்தியானா அந்த மோட்டர் மேலே தான் உட்காந்துருந்தது. இந்த மாதிரி ஒரு காட்சியை நம்ம பார்த்தா நிற்போமா, நிற்க மாட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் அந்த ஆளும் அங்கே பிடிச்ச ஓட்டம் அவரோட கம்பூங்கில் இருக்கிற அந்த வீட்டில் போய் தான் அவர் நின்று இருக்காரு. வீட்டில் இருந்தவங்க ஏன்டா இப்படி சேர்த்து அள்ளி பூசிட்டு வந்திருக்க, மோட்ரு என்னாச்சு, எங்கேயாவது விழுந்துட்டேன்னு கேட்கும் போது தான் இவர் நடந்தது எல்லாத்தையுமே வீட்டில் சொல்லியிருக்காரு. வீட்டில் சொன்னதுக்கப்புறம் அவங்க யாருமே அன்னைக்கு நைட்டு அந்த கிளாப்பஸை விட்டு உள்ள அந்த மோட்ரு எடுக்க வரவே இல்லை. எப்படி வருவாங்க, இந்த மாதிரி ஒரு பொந்தியானா இருக்குது, இவன் பார்த்துட்டு இப்படி எந்திரிச்சு வந்திருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி வர முடியும்? அவங்க யாருமே வரலை. மறுநாள் காலையில் தான் ஒரு 4-5 பேராக வந்து அந்த மோட்டரை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த ஆள் சொன்னேன் இல்லையா, அவர் வந்து தினமும் போயிட்டு வந்துட்டு இருந்தார் இல்லையா, அவர் வேலை இடத்துல பேசி வாரத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வர்ற மாதிரி அவர் அந்த வேலை இடத்துல தங்குற மாதிரி பேசி செட்டில் ஆகிட்டார். அவர் ராத்திரி வந்து அந்த கிளாப்பாசா வீட்டுக்குள்ளே அந்த வேலை முடிஞ்சு வருவார்லையே அந்த டைமிங்கு, அந்த டைமுக்கு தினமும் போயிட்டு வரதை அடியோடு நிறுத்திட்டார். லீவ் இருக்கும் போது பகல் டைம்லேயும் வந்துடுவார், இருட்டுறதுக்கு முன்னாடி அந்த கிளாப்பாசா வீட்டு க்ரோஸ் ஆகி அந்த ஆள் போயிடுவார். அப்படி ஒரு டைமிங்கை அவர் மெயின்டைன் பண்ணிக்கிட்டார்.
இதே மாதிரி நீங்கள் யாராவது பொந்தியானாவை பார்த்துருக்கீங்களா? அப்படி பார்த்துருந்தா என்கிட்ட அதை சொல்லணும்னு நினச்சிங்கன்னா பொந்தியானா மட்டும் இல்லை, வேறு என்ன ஒரே பேயாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட தாராளமாக அந்த கதையை ஷேர் பண்ணலாம். கதை நல்லா இருந்தால் அதையும் வீடியோவாக உங்களுக்காக கண்டிப்பாக நான் போடுவேன். என்கிட்ட எப்படி சொல்லலான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்னோட இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணி உங்களோட அனுபவத்தை என் கூட ஷேர் பண்ணுங்கள். அது நல்லா இருந்தால், பயங்கரமான பேய் கதையாக இருந்தால் அதையும் வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குற வரைக்கும்